காய்ஸ், என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் வீடியோ போடுறேன்னு கேட்காதீங்க. நான் அது கொஞ்சம் வேலையாக போயிட்டேன். ஸ்கூலில் என்னமோ வேலை சொல்லியிருந்தாங்க, ஸ்கூலில் வர சொன்னாங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டேன் காய்ஸ். அதனால் இப்போ நாங்கள் லெஜண்ட் ஆஃப் ஸ்பீடு தான் நம்ம விளையாட போகிறோம். இதுவும் என் ஃப்ரெண்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அவன் நல்ல பவராக இருந்தான். நம்ம இப்போ விளையாட தான் போகிறோம். என்னடா மைக்கில் ஓதுறான்னு நினைக்காதியே, ராத்திரி தான் ஓதுறாங்க. சரி வாங்க நம்ம விளையாடுவோம். இந்த ரெட் கலர் இந்த இதெல்லாம் எடுக்கணும். எடுத்தால் தான் நம்மளுக்கு லவர் ஏறும்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னான். ஆனால் நம்மளுக்கு என்ன லெவலே ஏற மாட்டேங்குது. ட்ரேடு நம்ம இருக்குது காய்ஸ். ஒரு ரீபர்த் பண்ணியிருக்கணுமா? ஒரு ரீபர்த்துக்கு நான் எங்கடா போக ரீபர்த்துன்னு இருக்கு காய்ஸ். 50வது லெவல் தான் நம்மளுக்கு இதான் காய்ஸ். 50வது லெவல் தான் நம்மளுக்கு இதான் காய்ஸ். நம்ம மியூசிக்கை ஆஃப் பண்ணி வச்சுக்கிருக்கோம். நம்ம 50வது லெவல் தான் மேக்ஸ் லெவலாம். இப்போ நான் எதுக்கடா லீவ் ஆக போகிறேன்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு எப்படி குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா இப்படி போகணும். இப்படி போனீங்கன்னா டெவலப்பர்னு ஒன்று இருக்கும். டெவலப்பர் நல்லா கேட்டுக்கோங்க, டெவலப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போய் இங்கே ஜாயின் குரூப்புன்னு இருக்கா, அதை நான் தொடுறேன் பாருங்கள். ஜாயின் குரூப் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ லெஜண்ட் ஆஃப் ஸ்பீடு தான் நம்ம விளையாட போகிறோம். அப்படின்னா லெஜண்ட் ஆஃப் ஸ்பீடை கொடுத்துட்டு நம்ம உள்ளாக்க போயிடணும். இப்போ நம்ம இங்கே குரூப் ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஆனால் நம்ம இப்போயே வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், குரூப் ரிவார்டு நம்ம இது பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். இந்த பாருங்க டைம் ஓடுது நம்மளுக்கு. குரூப் ரிவார்டு டைம் ஓடுதுங்களா? வாங்க டைம். இப்படி தான் நம்ம குரூப் ரிவார்டில் ஜாயின் பண்ணோம். சில கேமில் கூட பார்த்துருப்பீங்க, குரூப் ரிவார்டில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதில் ஏறினாலும் லெவல் ஏறுமா? நம்ம மியூசிக் ஆஃப் பண்ணி வைக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இதாகிடுது என்னங்க. நீ ஏன்டா இது பார்ட் 1ன்னு போட்டிருக்க லெஜண்ட் ஆஃப் ஸ்பீடில் அப்படின்னு நினைக்காதியா. அப்போ எனக்கு இது பண்ணலாம் தெரியாது. இப்போதான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு காய்ஸ். அதனால் இனிமேல் நல்லா எடிட் பண்ணி உங்களுக்காண்டி நல்லா இதாக போடுறேன். என் வாய்ஸ் கேட்கலன்னா சவுண்டை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. என் வாய்ஸ் கேட்கான்னு நினைக்கிறேன். இங்கே மௌலிது வேறு ஓதுறதுனால. ட்ரேடு ஒரு ரீபர்த் பண்ணி இருக்கணுமா? நம்ம எப்போ ஒரு ரீபர்த் பண்ண காய்ஸ்? நம்ம இதெல்லாம் எடுக்கணும் காய்ஸ். எதுவுமே பண்ணாமே லெவல் ஏறுது. எதுவுமே பண்ணாமே லெவல் ஏறுது காய்ஸ். வாங்க, செம்ம இருக்கு காய்ஸ். ப்ளூ கலர் இப்போ எடுக்க முடியுமா? மாதிரி விழுந்துட்டேன், எடுக்க முடியாது போல காய்ஸ். இதுலேயே இது பாருங்க காய்ஸ், பெட்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம் காய்ஸ், இல்லை பெட்ஸ் இருக்குமா தெரியல காய்ஸ். ஆனால் டைமண்ட் இதில் இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும்னு என்னால் எதிர்பார்க்கவே முடியல. ரேஸும் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ரேஸ் நீங்கள் முடிக்கணும்ல. எனக்கு முடிக்க துணியா, அதனால தான் நோவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரி, ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடந்துட்டு பாருங்க. செம்மையாக இருக்கு காய்ஸ். கோட்ஸ் எதுவும் இருக்கா? ஏழாவது லெவல் போயிட்டோம் காய்ஸ். நம்ம ஒரு ரீபர்த் பண்ணிட்டு தான் காய்ஸ் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணணும். குதிச்சுடுற கைக்குள்ள பூச்சாச்சு
காய்ஸ், நம்மளுக்கு லெவல் ஏறிச்சு, லெவல் 9. அடுத்து நெக்ஸ்ட் லெவல் 9 சொல்கிறாங்க. திடீர்னு ஃபோனில் அடிச்சிருப்பாங்க, அது நீங்கள் கண்டுக்கிறதையே. நான் விளாண்டதை மட்டும் பாருங்கள். அது தெரியாமல் எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சிட்டாங்களாம் சொன்னாங்க. சரியான காய்ச்சி காய்ஸ், அதனால தான் முக்கியமாக அதனாலலாம் வீடியோ போடாமல் இல்லை காய்ஸ். அதனாலலாம் வீடியோ போடாமல் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு லெவல் ஏற்றுவோம். என்னடா ஆட்டோ சவுண்டு, பைக்கு சவுண்டு, எல்லா சவுண்டும் கேட்குதுன்னு நினைக்காதீங்க. நான் ரோட்டில் தான் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். கரண்ட் இல்லை. அப்போ எப்படா நெட்டு எடுக்குது நீ விளையாடுறன்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் பேட்ரி இருக்கு. யாரு? பிரவீஸ் வின்னர். யாரு? அர்மான். அப்படின்னா யாருங்க? இன்னும் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாதா? டெசர்ட் மேப்பில் முடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். நம்ம 10வது லெவலில் ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ். இன்னும் 40 லெவல் தான் காய்ஸ். டக்கு டக்குன்னு எப்படியாச்சும் ஏற்றணும். வீடியோ லென்த்தாக போகாமல் நான் சீக்கிரமே முடிச்சு விட்றேன். நான் ஒரு ரீபர்த் மட்டும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னுமே வீக்லி ஒரு 2 லாங் வீடியோஸ். ஷார்ட்ஸ்லாம் நான் போட மாட்டேன் காய்ஸ், ரொம்ப நினச்சிக்கிட்டாதீங்க. எனக்கு ஷார்ட்ஸ் நான் போட மாட்டேன். எனக்கு தெரியும் ஷார்ட்ஸ் போட, ஆனால் நான் ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன். நான் ஷார்ட்ஸ் போட மாட்டேன் காய்ஸ். நான் இனிமேல் ஷார்ட்ஸுன்னே நான் போடவே மாட்டேன் காய்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதனால் நான் ஷார்ட்ஸே போட மாட்டேன் காய்ஸ்னு. ஷார்ட்ஸ் போட்டேன்னா உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. $150 ஸ்டெப்ஸ் கிடைக்குதுங்க நம்மளுக்கு. ஆனால் நம்ம 4K 4.47K ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம். 4.65 ஆயிடுச்சு. 681. இப்போ நம்மளுக்கு சும்மாவே எடுக்க முடியுதுங்க. இன்னும் கொஞ்சம் இதாக ஆகணும், அப்போ நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ரீபர்த் பண்ணிட்டு அப்புறம் நான் லெவல் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போட மாட்டேங்க. நான் வந்து டாப்அப் பண்ணி நான் இது எடுப்பேன்னா 50 ரேஸ் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் காய்ஸ். 50 ரேஸ் முடிச்சது ஸ்பேஸுக்கு போக முடியும். நம்ம ஸ்பேஸுக்கு எப்படியாச்சும் நம்ம போயே தீரணும். நம்ம இப்போ ப்ளூக்கு போவோம். இதுலேயே இருந்து போர் அடிச்சு காய்ஸ், அதனால் நம்ம இந்த ப்ளூக்கு போயிருக்கோம். ஒரு வாட்டி எடுத்தாலே ஒரு லெவல் கொடுங்க காய்ஸ். எனக்கு எப்போதான் காய்ஸ் ட்ரேடு இது பண்ணணும்னு இருக்கு காய்ஸ், ரொம்ப கவலையாக இருக்கு. நம்ம ஸ்பேஸில் ஒரு கிளிச் இருக்குது. அது நம்ம இங்கே எர்த்துலேயே நம்ம அந்த கிளிச் பண்ணலாம். ஆனால் ஸ்பேஸில் என்னடா கிளிச் பண்ணால் என்னடா ஆகும்னு கேட்டிங்கன்னா, அங்கே 5000 இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கா, அது 5000 இருக்குங்க. அது நம்ம கிளிச் பண்ணோம்னா அங்கேயே மாட்டிக்கிறோம். அதில் தான் அதுக்கு யூசேஜ், அதுதான். நம்ம லெவல் 15 ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ்.
45 இருக்குங்க. இன்னும் 35 guys. 35யா? எனக்கு தெரியல guys. நம்ம ரீபர்த் பண்ணிட்டு இது என் பண்ணிக்கிறோம் வீடியோவை. என் வாய்ஸ் கேட்குதா? நீங்கள் உங்களால் சொல்ல முடியாது, மறந்து தெரியாமல் சொல்லிட்டேன். அவங்க போகிறாங்க காய்ஸ், மின்னல் வேத்தமாக போகிறாங்க. நம்மளாம் எப்போ காய்ஸ் அப்படி போகிறது? எனக்கு ரொம்ப இதாக இருக்குது காய்ஸ். எப்போ காய்ஸ் அவ்வளோ நிறைய பேர் அம்மாடி வானத்து ஹைட்டு குதிக்கிறாங்க. அது எப்படி குதிக்கிறாங்கன்னே தெரியல. அது எதனால குதிக்கிறாங்க? நம்மளும் கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக குதிக்கிறோம் கைஸ். நம்ம லெவலை ஏற்ற நம்ம ஸ்பீடு இருந்தால் இதில் கூட நம்ம இதை மியூசிக் ஆஃப் பண்ணுங்க கைஸ். அதில் போய் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ ஜம்ப் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் கைஸ். இப்போ நான் மேக்ஸில் தான் வச்சுருக்கேன். நம்ம லெவல் 18 ரீச் பண்ணியாச்சு. நம்ம லெவல் இதுக்கு போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம லெவல் இதுக்கு இப்போ என்ன 25க்கு போயிட்டோம்னா ஸ்னோ வில்லேஜுன்னு என்னமோ தெரியல, ஆனால் ஸ்னோவாக தான் இருக்கும் காய்ஸ். அங்கே போய் எடுக்கலாம். அங்கே 800 எவ்வளோ இருக்கும். அங்கேயும் டக்குன்னு தான் லெவல் வேணும். 5000 சொன்னேன், எதுக்குடா அந்த 800 போய் எடுக்கிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம போகிற இடமே அது மட்டும்தான் கொஞ்சம் பவர். நம்ம போகிற இடத்துலையே வேறு எதுவுமே நம்ம போகிற இடத்துலலாம் எல்லாமே மொக்கதான். 600 இருக்கும் காய்ஸ் ஒய்லட் கலர். நான் வந்து ஒரு லெவல் 15 ரீச் பண்ணாலே இந்த மரத்து மேலே ஏறி இப்படி ஏறி வந்துடலாம் காய்ஸ். ஆனால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாதப்போ நான் வேறு ஒரு ஐடியில் வச்சுருந்தேன் காய்ஸ். அப்போ நான் அங்கே கீழேருந்து மேலே வர ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் மேலே வர முடியல. அப்புறம் இருந்துச்சு மரத்தில் ஏறி இப்படி வரலாம்னு. நான் 1 வீக்குக்கு ஒரு 2 லாங் வீடியோஸ் போடுங்க காய்ஸ். ஏன்டா 2 இது மட்டும் போடுற வீடியோ மட்டும் போடுற ஒரு வாரத்துக்கு அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது நாளை கழிச்சு. இன்னைக்கு என்ன சாட்டர்டேவா? சாட்டர்டே காய்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே, நேற்று ஃப்ரைடே. நான் வந்து நேற்று ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் இதுக்கு போயிட்டேன், தொழுக அந்த மாதிரி வேலையாக இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி தான் நான் எலமெண்டல் பவர் ஸ்ட்ரைக்குன்னு போட்டிருப்பேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம லெவல் 25 ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம ஸ்னோ இதுக்கு போகலாம். இங்கே பாருங்க எப்படி காமெடியாக ஓடுறான்னு, செம்மையாக இருக்குது காய்ஸ். ஸ்லோ ஆனதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல காய்ஸ். இங்கே தான் வரணும். ஐயோ லாவாக்குள்ள விழுந்துட்டோம் காய்ஸ். எப்படியாச்சும் சார் கரெக்டாக போய் அங்கே குதிக்கணும் காய்ஸ். படா குதிச்சாச்சு, மெதுவாக போவோம். படா வந்தாச்சு காய்ஸ். இந்த ஸ்னோ சிட்டி, அது பேர் ஸ்னோ சிட்டி காய்ஸ். இந்த இருக்கா இதான் அந்த 800 26 லெவல் போயிட்டோம். இங்கே இருந்து 50 லெவல் கூட போகலாம். ஆனால் வேணாம், இங்கே இருந்தால் கொஞ்சம் மெதுவாக லெவல் ஏறுன்னு சொல்ல மாட்டேன். பேசிக்கிட்டு இருக்க கேப்புக்குள்ளே 27 போயிட்டோம், 28 போயிட்டோம். அப்புறம் 30 போகிறோம் காய்ஸ். என்ன காய்ஸ் ஒன்று எடுத்தால் லெவல் கூட மாட்டேங்குது. அவ்வளோ பவராக வந்துட்டோம் காய்ஸ். நம்ம 2 எடுத்தால் நம்மளுக்கு ஒரு லெவலு. இப்போ நம்ம 1 எடுத்தாலே டக்குன்னு கூடிடும் காய்ஸ். நெக்ஸ்ட் லெவல் 30. ஐ ஆம் ரீச்டு 30. இப்போ தெரியல, ஒரு வாட்டி எடுத்தாலே வருமானே பார்ப்போம்.
ஒரு வாட்டி எடுத்தாலும் இப்போ ஒரு வாட்டி எடுத்தால் வராது கைஸ். ஏன்னா இந்த EXPன்னு ஒன்று இருக்கும், அதில் 9 இருக்குது, எனக்கு 20 அந்த மாதிரி இருக்கும் போது தான் ஒன்று எடுத்தால் இது ஆகும். இப்போ 9 தான் இருக்குது, இப்போ 66 வந்துருச்சு, இனிமேல் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வாட்டி நம்ம இது ரேஸுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டோம், அதனால் நெக்ஸ்ட் வாட்டி நம்ம ரேஸுக்கு போனோம்னா நம்ம ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது காய்ஸ். அதனால் நம்ம நெக்ஸ்ட்லேருந்து ரேஸ் போக ஆரம்பிச்சிருவோம். ரீச் பண்ணியாச்சு கைஸ். நம்ம இங்கே டக்கு டக்குன்னு கைஸ் லெவல் ஏறுது. செமையாக இருக்குது கைஸ். லெவலு 36. ஐ ஆம் ரீச்டு 36. வேறு எந்த இடத்துக்கு போகலாம்? இப்போ ஒன்று எடுத்தாலே அடுத்த லெவல் போயிடுவோம். 38 போயிடுவோம். 38 போயிடுச்சு. நெக்ஸ்ட் லெவல் தான் 39. இப்போ நம்ம ஸ்பீடு வந்து 160. நம்ம ஜம்பை பாருங்க கைஸ், எவ்வளோ ஹைட்டாக குதிக்கிறோம்னு. எவ்வளோ பெரிய ஜம்ப்பு, செம்மையாக இருக்குது கைஸ். அம்மேன் டக்குன்னு லெவல் 15 தான். இப்போ ரேஸ் கூப்பிட்டாங்க, நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். MH கேமிங் வாழ்க வாழ்க. நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு போடுங்க காய்ஸ், அப்போ தான் காய்ஸ் நம்மளால் ஜெயிக்க முடியும். சப்ஸ்கிரைபு போட்டிங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ், அதனால நம்ம செகண்ட் வந்துட்டோம். செகண்ட் வந்துட்டோம் காய்ஸ். பண்ணியாச்சு. அது மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ லெஜெண்ட் ஆஃப் ஸ்பீடு பார்ட் 2 போடலாமா என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இனிமேல் இந்த நாளைக்கு மட்டும் ஒரே ஒரு வீடியோ போடுவேன். அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்தோடனே நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வீட்டுக்கு நம்ம 2 வீடியோஸ் தான் போடுவோம். ஸ்கூல் நாளைக்கு மட்டும் ஒரே ஒரு வீடியோ காய்ஸ், சண்டே நாளை. அதுக்கப்புறம் என்ன ஒன்றுங்களால் சந்திக்க முடியாது, 2 நாள் சந்திக்க முடியும். அதே மாதிரி எர்த் கேமர், குட்டி எர்த் கேமர்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் என்ன ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. எர்த் கேமர் உங்களால தான் நான் இந்த மாதிரிலாம் வீடியோ போட ஆரம்பித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி தேங்க்ஸுங்க. எர்த் கேமர் உங்களை தான் சொல்கிறேன். அதே மாதிரி எர்த் கேமர் நீங்கள் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எர்த் கேமர் உங்கள் வீடியோ தான் நான் எப்போவுமே பார்ப்போம். உங்களோட சப்ஸ்கிரைபர் நான், உங்களோட சப்ஸ்கிரைபர் எர்த் கேமர். எனக்கு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேன் எர்த் கேமர். ப்ளீஸ் எர்த் கேமர். அதே மாதிரி நான் சொல்கிற வீடியோவும் நீங்கள் போடுங்க, நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் அடுத்து நான் என்ன இது போடணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுவேன் அந்த வீடியோவை. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் அதை போடுவேன். நான் எர்த் கேமர், குட்டி எர்த் கேமர் 2 பேரையும் தான் சொல்கிறேன். உங்களை பார்த்து தான் நான் இந்த வீடியோலாம் போடவே கற்றுக்கிட்டேன்.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேக்ஸ் லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேக்ஸ் லெவல் வந்துட்டாங்க. எதுக்குமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிச்சு ஆல்ல போட்டுருங்க காய்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அப்போதான் காய்ஸ் முக்கியமாக நம்ம வீடியோ போட முடியும். சரி ரீபர்த் பண்ணுவோம். சரி காய்ஸ், பாய் பாய்.